அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருக்குறள் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் அறத்துப்பாலில் 5வது அதிகாரம் இல்வாழ்க்கை பற்றி பார்க்கலாம். இல்வாழ்க்கை, இல் கூட்டல் வாழ்க்கை. இல் அப்படின்னா வீடு, வாழ்க்கை அப்படின்னா சந்தோஷமா, ஆனந்தமா, பேரானந்த நிலையில தன் இயல்புல வாழ்வதே வாழ்க்கை. அப்படி வாழக்கூடிய இடம் இல்லம். அதனால அதுக்கு பேரு இல் வாழ்க்கை. அதை நல்ல அறத்தோடு ஒழுங்கு நிலையோடு வாழக்கூடியதை இல்ல அற வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அறிஞர் பெருமக்கள் இதற்கு பல்வேறு விதமாக பொருள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆன்மீக ரீதியா இத பார்த்து கொண்டிருக்கின்றோம். பொதுவா ஒவ்வொரு மனிதனுக்கும் லைஃப் பர்பஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? அது என்ன அப்படின்னா வீடு பேரு அடைதல். எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே அந்த நிலையை அடைவதே வீடு பேரு. வீடு பேரு, முக்தி, பேரானந்த பெருநிலை, இரவா பெருநிலை இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அதை அடைவதே நம்முடைய லைஃப் பர்பஸ், வாழ்க்கையின் குறிக்கோள். அப்படி அடைவதற்கு பல்வேறு மார்க்கங்கள் நாம் கடைபிடிக்கிறோம். பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம் இப்படின்னு பல்வேறு விதமான மார்க்கங்கள் இருக்கு. ஆனா அதுல பெரும்பான்மையா கூறப்படுவது துறவரம் சென்றால்தான் நாம அந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை வாழ்ந்து பார்த்த ஞானியர்களோ அது இல்லறமே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு துறவி சில பயிற்சிகள் பண்ணி, முயற்சி எடுத்து சில பயிற்சிகளை பண்ணி அதன் மூலமாகத்தான் அவர் அந்த அடைய முடியும். ஆனா ஒரு இல்லறத்தான் பாத்தீங்கன்னா, இல்லறத்துல பாத்தீங்கன்னா நிறைய குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா? தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, சித்தப்பான்னு ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்த நிலை. இதைதான் ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அனைவருமா சேர்ந்து நம்ம குடும்பமா வாழும் பொழுது அனைவரையும் சம நோக்கா பார்க்கக்கூடிய அந்த ஒன்னஸ், அந்த இது வரும். எல்லோரும் நம் குடும்ப உறுப்பினர்கள் அப்படிங்கக்கூடிய அந்த இது வரும். அப்ப நம் துன்பத்திற்கு முதல் காரணமான ஆசை அந்த இடத்துல அதிகமா நம்மளுக்கு எழாது. அப்புறம் வாழ்க்கையில ஒரு பெரியவங்க இருப்பாங்க, அவங்க தான் அந்த வழி நடத்துவாங்க. கம்ப்ளீட் சரண்டரன்ஸ்குள்ள போயிடுவோம். அவங்க எது செஞ்சாலும் நம்மளுக்கு நன்மை செய்வாங்க அப்படிங்கிற அந்த ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை, அக்செப்டன்ஸ், சரண்டரன்ஸ் இதெல்லாம் அங்க வரும். அப்போ அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணநலன்களோடு இருப்பாங்க. அதையெல்லாம் சகித்துக் கொள்ளக்கூடிய அந்த தன்மை அங்கு வரும். ஐம்புலன் அடக்கமும் அங்க வரும். ஒரு விஷயத்த முயன்று கற்று பெறுவதை விட அனுபவத்தில் கற்கும் பொழுது அது மிக சிறந்ததாக இருக்கும், சிறந்த பாடமாக நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? அப்படி அனைத்து விதமான ஆன்மீகத்திற்கு தேவையான அனைத்து விதமான அந்த வழிமுறைகளும் நம்மளுக்கு குடும்பத்துல, இல்லறத்துல நம்மளுக்கு கிடைச்சிடும். அதனாலதான் இல்லறம் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்து உதவுவதன் மூலம் பற்று குறையும், அறியாமை புரியும். எல்லாமே ஒரு இல்லறத்துல இருக்கும் பொழுது நம்மளுக்கு புரியும். இதெல்லாம் ஆன்மீகத்திற்கு மிக சிறந்த ஒரு தேவையான விஷயங்கள். அதனாலதான் இல்லறம் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இல்வாழ்க்கையில இருப்பவங்க ஈஸியா அந்த நிலையை அடையலாம் அப்படிங்கிறது ஒரு கூற்று. இப்போ நம்ம முதல் திருக்குறள் பார்க்கலாம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்வாழ்வான் அப்படின்னா இல்லத்தில் வசிக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க. அவன் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின், இயல்புடைய மூவரையும் நல்ல விதமாக செயல்படுத்தினால், ஆற்றின் அப்படின்னா செயல்படுத்துறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஆன்மீக ரீதியா பார்க்கும் பொழுது இந்த இயல்புடைய மூவர்கள் யார் அப்படின்னா உடல், மனம், ஆன்மா. இயல்பாக இருக்கக்கூடியது, நம்மளிடம் இயல்பாக இருக்கக்கூடிய இந்த மூன்றையும் ஒரு அலைன்மெண்ட்ல கொண்டு வரும் பொழுது, எண்ணம், சொல், செயல் ஒரு அலைன்மெண்ட்ல கொண்டு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும். ஆன்மீகமும் நம்ம அதைத்தான் கற்றுக் கொடுக்குது.
அதற்கு தான் நம்ம பலவிதமான யோகங்கள், தியானங்கள், பயிற்சிகள்லாம் பண்றோம். மூச்சு பயிற்சி எல்லாமே பண்ணும்போது என்னது, ஒரே அலைன்மெண்ட்ல வருது. அப்பதான் நம்ம வந்து அந்த பேரின்பமா அந்த வாழ்க்கையில இருக்கலாம். அப்ப அந்த இயல்புடைய அந்த மூவர்க்கும் அப்படின்னா, நம்ம கூட இருக்கக்கூடிய நான் அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய அந்த மனம், அறிவு, உடல், இதைதான் நம்ம வந்து நான் அப்படின்னு அடையாளப்படுத்துவோம். இந்த மூணையுமே அலைன்மெண்ட் பண்ணும் பொழுது உண்மையான நான் யார் அப்படிங்கிற அந்த உண்மை தத்துவம் நம்மளுக்கு புரியும். சோ அந்த இயல்புடைய அந்த மூவர்க்கும் நல்லாற்றின் சரியான முறையில உடலுக்கு தேவையான பயிற்சிகள் கொடுத்து உடலை சரியான முறையில பராமரிக்கும் பொழுதும், மனதை சரியான முறையில வந்து வைத்துக் கொள்ளும் பொழுதும், அறிவு சரியான முறையில் இயங்கும் பொழுதும், எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒரே அலைன்மெண்ட்ல வரும். அப்போ நாம அந்த பேரானந்த நிலையில இருக்கலாம். அப்ப நான் யார் அப்படிங்கிற அந்த உண்மை நம்மளுக்கு புரியும் இல்லையா? சோ அந்த இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் இதை சரியான முறையில நாம வைத்திருந்தோமானால், ஆற்றின் அதனா அதை வந்து சரியான முறையில நாம செயல்படுத்தினோமானால், அதுவே நமக்கு என்ன பண்ணும், ஆன்மீகத்துல உயரிய அந்த ஞான நிலையை, வீடு பேறு நிலையை அடைவதற்கு அதுவே துணையாக இருக்கும். இப்ப இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்வாழ்வான் அப்படின்னா ஆனந்த பெருநிலையில இருக்கக்கூடியவனுக்கு எண்ணம், சொல், செயல் எல்லாமே ஒரே அலைன்மெண்ட்ல இருந்து ஆனந்த பெருநிலையில இருக்கக்கூடியதுக்கு துணை நிற்கும். அதை சரியான முறையில் கையாள்வதன் மூலம் அப்படிங்கிறத சொல்றார். நன்றி, வணக்கம்.